வாடா. ராஜேந்திரண்ணா, ராஜேந்திரண்ணா. யாரு? மாமா. என் பையனுக்கு கல்யாணம், பத்திரிக்கை வைக்கலாம்னு வந்திருக்கேன். கல்யாணம் ஆகிற வயசுல உனக்கு பையன்கிறானா? தோதா இருக்கிறானா? என்ன உன் மூஞ்சி மாதிரி இல்லையாம்மா அவனுக்கு? அவங்க அப்பா மாதிரிண்ணா. அங்க அப்பா மாறியா? அவன் பேர் சுதாகர் தானே? ஐயோ, நான் அதை சொல்லண்ணா, அவங்க அப்பா ஜாடன்னு சொன்னேன். அங்க அப்பா எப்படிமா ஜாடாவான்? சுதாகர் தான் எனக்கு தெரியுமே. டேய் பைத்தியக்காரா, பத்திரிக்கை வைக்க வந்தாங்கன்னா பத்திரிக்கை வாங்கிக்கடா. என்னென்னவா பேசிக்கிட்டு இருக்க? யார் பையனியா என்ன வந்து பைத்தியக்காரன்றா? லூசு மாதிரி பேசி கிடக்குற, அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம இந்த ராஜன் அடிக்கிறதுக்கு ஆள் இட்டு வந்துக்கிறியா? நோ, பத்திரிக்கை வைக்க வந்திருக்கேண்ணா. நான் ஏன்னா உன்னை அடிக்கிறதுக்கு ஆளிட்டு இருப்பேன். நான் தான் சொல்றேன்ல, இந்த பையன் உன் ஜாடியிலே இல்ல. அது எங்க அப்பா மாதிரி சொல்றதுல எங்க அம்மா. பொருள் பையன் சுத்தமா நல்லாவே இல்ல. ஆமா, இவரு பெரிய ஆணழக, இவரு மத்தவங்கள குறை சொல்ல இருக்காரு. டேய் 1.5 கிலோ உதடா, உள்ள போடா. ஓஹோ, என்னை பத்தி தெரியாம பேசுறீங்க நீங்க. ஏங்க, உனக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? போய் இவனாண்ட வந்துட்டு இருக்க. இல்லப்பா, என் வீட்டுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் இவரு, வைக்கலன்னா கோச்சிப்பாரு, அதனாலதான் வந்தேன். சரியா, பத்திரிக்கை வைக்க வந்தா ஸ்வீட் வாங்கி வந்துக்கிறியா? ஸ்வீட் வாங்கிட்டு வந்துருக்கோண்ணா. குடியா, இனிப்பாக்குதா பாக்கலாம். டேய் தவக்கல வாயா, ஸ்வீட்னா இனிப்பாதான்டா இருக்கும். என்ன இனிப்பா இருக்குதான்னு பாக்கலான்ற? என்ன பார்த்து தவக்கல வாயன்றியா? அவனுக்கு மரியாதை கெட்டு போடும். டேய் போடா, மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. நீ சீடு குடுமா, அவன் கேட்டுக்கிறான். இந்தாண்ணா. காலையில பார்த்தீன்னு வந்தமா, வயிட்டே இல்ல. ஸ்வீட் இருக்கு பாருண்ணா, சாப்பிடுண்ணா. நம்ம ஊனுக்குதா? நான் எலி கிளிக்கு வச்சது தீன் வண்டிலானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா, வர வயல ஆட்டோல குலுங்குச்சுல, அதனால இப்படி தூளாயிடுச்சு. அப்படியா? நல்லா இருக்குதா? ஏதோ இருக்குது. எந்த ஊருப்பா பொண்ணா? அதே ஊர் தானா? மாட்டுசாமி பொண்ணு. ஐயோ ஐயோ, அந்த பொண்ணா? ஐயோ அந்த பொண்ணா? ஏன்னா என்ன அந்த பொண்ணுக்கு? அது எனக்கு தெரியலம்மா. எப்படி இருக்கும் பொண்ணா? என்னத்துக்கு அந்த பொண்ணான்னு கேட்டான், இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறான். அண்ணா, என்னத்துக்கு நீ இப்படி பேசிட்டு இருக்கிற? சரி சரி, கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறா, அந்த பொண்ணு ஓட்டு போகுது. அட ஆட்டோ பாம் மூக்கா, என்னடா பேசுற? பத்திரிக்கை வைக்க வந்தா? இப்ப இருக்கிற பொண்ணு ஓடி போகுதுப்பா, அதனாலதான்ப்பா சொன்னேன். நீ ஒரு வெங்காயத்தையும் சொல்ல வேணாம். பத்திரிக்கை வச்சுதான் வாயங்க, வேற எங்கேயாவது போவ. சரியா, உங்க வீட்டுக்காரன் எப்படிங்கிறான்? அவரு வேற ஊருக்கு பத்திரிக்கை வைக்க போயிருக்காருண்ணா. அப்ப அதுவா தான் இருக்கான். அதுவாதான் இருக்குமா? எதுவாதான் இருக்கும்? அவன் வேற யாரும் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். என்னண்ணா சொல்ற? மனசுல பட்டது சொன்னம்மா. டேய், உங்க அப்பனை பத்தியாடா என்ன விட்டுட்டு வேற யாரையும் வச்சிட்டு இருக்கானாண்டா. ஏமா நீ ஏமா ஆயிரா? ஐயோ அம்மா, என்னடா பண்ண முடியும்? மனசு கஷ்டமா இருக்குதுடா. என் கல்யாணம் முடிஞ்சிட்டுமா, அதுக்கப்புறம் அப்பா வீட்டுல பண்ணிடலாம். ஆஹா, அந்த ஆளு இன்னைக்கு நைட்டே போய் கேட்கணும்டா. ஸ்வீட்ல கொஞ்சம் சக்கரை கம்மியா தான் இருக்குதா? ஏண்டா ஸ்வீட்ல சக்கரை கம்மியா இருக்குன்னு ஒரு குடும்பத்தையே பிரிக்க பாக்குறியாடா? நான் பொய் சொல்ல மாட்டேன்பா, எனக்கு பொய் சொல்லவே தெரியாது. என்ன புலிவுனுக்குறான் இந்த ஆளு? இவங்களாம் யாரு? வாடா, நம்ம வீட்டுக்கு பத்திரிக்கை வந்துக்கிறாங்க, ஸ்வீட்டு கொடுத்துக்கிறாங்க, சாப்பிடுறியா? அதெல்லாம் அப்புறமா சாப்பிடுறேன். அந்த ராமசாமி என்ன பண்ண நீ? அவனை நான் எதுவுமே பண்ணலையா? இந்த பக்கம் போய் நின்றுக்கிறான் அந்த ஆளு. அவனை கூப்பிட்டு உன் பொண்டாட்டி வேற அவன் கூட பேசி நிக்குதுன்னு சொன்னியாமே. ஆமா சொன்னா, இல்லைன்னா தப்பு. யோ அறிவு கட்டணே, அவன் போய் அவன் பொண்டாட்டி ஆச்சு, அவன் பொண்டாட்டி அவனாச்சு, பெரிய கேஸ் ஆகி போச்சியா? அடா பாவி, அவன் எதுக்கா போய் அவன் பொண்டாடி ஆச்சான்? எவங்கிட்டே பேசி நிக்குது நீ தானே சொன்ன? யார் அவன்? என்கிட்ட தானே 4 வார்த்தை பேச போனா, அதான் சொன்னேன். அட பாவி, ஏடா கூடமா பேசி ஒரு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டியாடா. பாத்தியாக்கா, இவன் எப்படியாப்பட்ட டுபாக்குறன்னு தெரிஞ்சுக்கினியா? நோ, உனக்கு ஏன்னா இந்த வேலை? ஏம்மா, நான் என்ன பண்ணேன்? என் புருஷன் அப்படி இப்படின்ட்டியா? உண்மை சொன்னா நம்ப மாட்டேன், நான் என்ன பண்ணுது? யோ உள்ள போயா, அவன் கத்தியோட உன்னை பாக்கிறதுக்கு தான் வந்து நிக்கிறான். கத்தியோடுவா? தம்பியா, எப்படிப்பா இவரு? இவன் பைத்தியம், இவன் பேச்சுல எதுவுமே கேட்காதீங்க. நான் தான் சொன்னேன்ல, கரெக்டா சொல்லிட்டான் பாரு இந்த தம்பி. என்னன்னா சொன்னான் அந்த ஆளு? பத்திரிக்கை வைக்க வந்தாங்கப்பா, ஸ்வீட்டு கேக்குறான், அந்த பொண்ணு ஓடி போடுமான்னு கேக்குறான், உள்ள கூட கூப்பிடலப்பா. அவர் அப்படித்தானா? நீ எதுவும் கோச்சிக்காதானா? ஐ முடி புடிச்ச முடி புடிச்சிட்டானா? டே தம்பி, முடியல இருந்து கையேறா. முடியில இருந்து கையெடுத்தா தப்பு, கொம்பு வரும். டேய், நீ பிடிச்சது சின்ன முடி, அத பாரு தலையில பெரிய முடியாக்குது. ஐயா இன்னொன்னு பண்ணாது பாரு, வேணா அவன் முடி பிடிச்சுக்க. ஐயோ, ஏதோ பைத்தியக்காரனுக்கு வீட்டுல வந்து மாட்டிக்கிட்டேன் போல இருக்குது.
ஜாய் 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 ஏமா காப்பாத்துமா ஏய் காப்பாத்துடா ஏய் பைய விடுடா பயந்துச்சுங்க. டேய் என்கிட்ட பெரிய முடிக்குதா? எங்க 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 இங்க பாரு பெரிய முடி. இவ்வளவு பெரிய மூடியா? ஏய் கர்மாட ஓடு ஓடு கர்மாட